மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 16, 18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 2 விஷயத்தை சொல்ல போகிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. இடையில என்னென்ன காரியத்தை நான் நிறைய எழுதி வச்சுருக்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஆனால் எல்லாத்தையும் கோர்வையாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரிதானா? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை. அப்போ அந்த கல் யார் அப்படின்னா கிறிஸ்து. அந்த கல் யார்? கன்மலையாகிய கிறிஸ்து. சரி, அப்போ எங்கே கட்டுவார் அப்படின்னு சொன்னால் பேதுருவை பார்த்து சொல்லுதார். பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னார். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? இந்த கடைசி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 காரியத்தை சொல்லிவிட்டு நான் அப்படியே முடிச்சிருவேன். சரிதானா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கல்லின் மேல், கல் என்பது கன்மலையாகிய கிறிஸ்துன்னு சொன்னேன். சபை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் என்ன கவனிங்க. கத்த நல்லவன். இப்போ இது கட்டடம், இது என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க. கட்டடம். அப்போ சபைனா என்ன? கட்டடம் என்பது சபை அல்ல, ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சபை. சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒரு அசம்பிளி, ரட்சிக்கப்பட்ட கூட்டம். யாரெல்லாம் மனம் திரும்பி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் சபை. கட்டிடம் சபை அல்ல, ஆராதிக்கிற ஒரு இடம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப சபை என்பது கட்டிடம் அல்ல. சபை என்பது என்ன? தம்பி மாதிரி என்ன கவனி, ராக்கெட் விட்ட தம்பி. கவனி. ரட்சிக்கப்பட்ட கூட்டம். சொல்லுங்க, என்னதுங்க? சரி, அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. ரைட்டா? இந்த ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு 3 ராஜ்யம் இருக்குது. 3 ராஜ்யம். தேவனும் தேவ தூதர்களும் உள்ள ராஜ்யம். சொல்லுங்க, தேவனும் தேவ தூதர்களும் உள்ள ராஜ்யம். இருக்கட்டும். ரைட். அடுத்தால மனுஷ ராஜ்யம். சொல்லுங்க பார்க்கலாம். அது இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு. சில கட்சிகள், அது ஆட்கள் எல்லாமே செய்றாங்க, பார்த்தீங்களா? மனுஷனுடைய அந்த ராஜ்யம். சரியா? 3வது ஒரு ராஜ்யத்தை குறித்து பைபிள் சொல்லுது, மிருகத்தின் ராஜ்யம். இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. சரிதானா? மிருகத்தின் ராஜ்யம், அதாவது சத்துருவனுடைய, சாத்தானுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 16:10 படிச்சு பாருங்க. ரைட். அப்போ இப்படிப்பட்ட ராஜ்யத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம என்ன கவனிங்க, இந்த சபையை குறித்து என்ன கவனிங்க. ரைட். பைபிளை பார்க்கணும். நான் சொல்லும் போது பாருங்கண்ணே. டவுசர் பாண்டியண்ணே, ஏண்ணே நேராக உட்காருங்க. தேங்க்யூண்ணே. இல்லை, அவன் சொன்னால் கேட்டுருவான், அவ்வளோதான். ரைட், ஓகே. ஏன்னா அவனை சொன்னால் நீங்கள்லாம் என்னையை பார்த்துருவீங்களா, அதனால தான் அவனை சொன்னேன். சரி, கர்த்தர் நல்லவர். என்ன கவனிங்க. சரி, ஓகே. இந்த ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஆட்சி செய்கிறது அப்படின்னு ஒரு இடம். சரிதானா? இது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா 20:28 படிங்க. 20:28. ஆகையால் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட போதும் தமது. அப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி சம்பாத்தியம் பண்ணினாரு அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னது? எப்படிங்க சொல்லுங்க? தம்முடைய சுய. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது சபை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு எல்லா பொருளும் வாங்குவீங்க, எப்படி தெரியுமா? காசு கொடுத்து
அந்த வேலை பார்த்து அதுக்கு இப்போ சம்பளம் கிடச்சிது. அந்த சம்பளத்தில் உள்ள காசை வச்சு ஒரு பொருளை வாங்குறீங்க, அது உங்களுக்கான உரிமை பொருள். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே சபையை மீட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி சம்பாதித்தார்? எப்படி சம்பாதித்தார் அப்படின்னு சொன்னா, இரத்தத்தினால தான் சம்பாதிச்சார் அப்படின்னு. இந்த இரத்தத்தினால சம்பாதிக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. நீங்க வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த ஆதாம் ஏவாள் இந்த 2 பேருக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. யாரெல்லாம் பேர் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. காயின், ஆபேல். சரி, அதுல ஒரு காரியம் இருக்குது, என்ன தெரியுமா? என்ன கவனிங்க, அண்ணன் தம்பி 2 பேர் தான். என்ன கவனி, அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். இவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஏம்மா சோபா விட்டுரு. சரி, அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். கவனி, அந்த 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை படைச்சாங்க. அப்போ அதில் ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை என்ன செஞ்சார்? அங்கீகரித்தார். சரிதானா? இந்த காயினையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. அந்த விஷயம் வந்த உடனே காயினுக்குள்ள ஒரு புகைச்சல் வந்துட்டு, தம்பியே ஏற்றுக்கிட்டாரு, என்னையே ஏற்றுக்கிடலையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கோபம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால ஒரு காரியம் செஞ்சான், பார்த்துக்கணுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆபேலை மெல்ல கூட்டிகிட்டு போய், தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு வீட்டுக்கு வெளியில் அப்படி பேசிக்கிட்டே அப்படி மெல்ல போயிட்டு அப்படி வந்துட்டான். ஏன்னா ஒரே நாளில் செஞ்சால் பிரச்சனை ஆயிரும். அதனால 2வது நாள் அதிலிருந்து அடுத்த தெருவுக்கு போகிற மாதிரி கூட கொஞ்சம் லாங்காக கூட்டிகிட்டு போய் தம்பிகிட்ட போய் பேசிட்டு அப்படி வர மாதிரியே பண்ணான். ரொம்ப ஞானமாக பண்ணியிருக்கிறான். அடுத்தால வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்ச பிறகு வயல்வெளிக்கு கூப்பிட்டு போயிட்டான். கூட்டு போன உடனே ஒரு காரியம் செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? உன் காணிக்கையை மட்டும் கடவுள் அங்கீகரிப்பாராம், என் கூட தான் அங்கீகரிக்க மாட்டாராம். வாரேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் முதல் ஒரு கொலை செய்கிறான். ஆபேலை அந்த இடத்துல கொன்று போட்டுருதான். அவனுடைய இரத்தம் இந்த பூமியில் விழுந்த உடனே அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரே, ஏன் இந்த வாலிப நாட்களில் என் உயிரை நீங்க எடுத்தீங்க? என் கூட பிறந்தவனே என்னை வெட்டி என்னைய கொன்னுட்டான். அப்போ ஒரு காரியம் புரியுது, இரத்தம் பேசுகிறது. இரத்தம் தான் படைத்த தெய்வத்தோடு கூட பேசுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இரத்தம் பேசின உடனே ஆண்டவர் அங்க இருந்து பார்த்தார். யாரு? ஆபேல் சத்தமா? உடனே காயினை பார்த்து கேட்கிறார், எப்பா நீ எங்க இருக்கிற? உன் தம்பி எங்க? நான் என்ன வாட்ச்மேனா? நான் என்ன காவலாளியோ அவன் கூடையே போறதுக்கு? எப்பா, அவனுடைய இரத்தம் என் சமூகத்தில் கூப்பிட்டது, என்னைய கொன்னுட்டான்னு சொன்னது. கொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரத்தம் கூப்பிட்டதுப்பா, ரத்தம் கூப்பிட்டது. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தத்தில் என்ன இருக்குது? யாருக்கெல்லாம் ரத்த பொரியல் ரொம்ப பிடிக்கும்? ரத்த பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. வெரி குட். முன்னாடி தானே சாப்பிட்டீங்க? அதானே கேட்டேன். சாப்பிட்டுருக்கீங்களா தம்பி? கை கீழே போட்டுருங்க. இனிமேல் ரத்த பொரியல்லாம் சாப்பிடாது. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? அப்போ ஒருவனை கொன்ன உடனே அந்த ரத்தம் தன்னை படைத்த தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பார்த்தார், காயினை கூப்பிட்டார். இங்க பாரு, உனக்கு ஒரு பெரிய சாபம் அப்படின்னாரு. உடனே காயின் பார்த்தான், எனக்கு இந்த தண்டனையை தாங்கவே முடியாது. ரத்தம் பேசினதுனால ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அவன் சொன்னான், இந்த தண்டனை என்னால தாங்கவே முடியாது கடவுளே. தண்டனை தான், கடைசி வரை உனக்கு அந்த தண்டனை தான் விட்டுட்டார். இப்போ அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிற்று. இப்போ பைபிள் இன்னொரு காரியம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும்
நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபேலுடைய இரத்தம் தன்னை படைத்த தேவனிடத்துல பேசின உடனே காயினை கூப்பிட்டு சாபத்தை கொடுத்துட்டு, ஆனா உங்களுக்காக எனக்காக ஒரு புது உடன்படிக்கையின் இரத்தம், தன்னுடைய சுய இரத்தத்தை உங்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவரை கல்வாரி சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. அவர் படைத்த ஜனமே அவரை அடித்து கொண்டார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட வச்சு அடிக்கிறாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பேசுமா பேசாதா? சத்தமா சொல்லுங்க. பிதாவாகிய தேவனிடத்துல நிச்சயமா பேசும். ஆனா ஆபேல் பேசினதற்கு காயினுக்கு தண்டனை வந்தது, சாபம் வந்தது. ஆனால் ஜனங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெய்வத்தை நோக்கி எப்படி கூப்பிட்டது தெரியுமா? என்னை இப்படி எல்லா காரியத்தையும் செய்கிற இந்த ஜனங்களுக்கு நன்மை வருவதாக, நன்மை கிடைப்பதாக. பிதாவாகிய தேவனை நோக்கி நன்மைக்காக பரிந்து பேசின இரத்தம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்மைக்காக பரிந்து பேசின ரத்தம். அதனாலதான் சொன்னாரு, என் சுய ரத்தத்தினால நான் சம்பாதித்த சபை. இவங்க மேல சாபம் வேண்டாம், இவங்க மேல பாவம் வேண்டாம், இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற நிலைமை வேண்டாம், இந்த தரித்திரம் வேண்டாம், பிசாசு இவனை கட்டி வச்சிருக்கிற நிலைமை வேண்டாம். என் ரத்தம் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது, இந்த ஜனத்துக்கு நன்மை செய்வீராக, இந்த ஜனத்துக்கு நன்மை செய்வீராக. அதனாலதான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எங்கேயோ ஊழியத்தில் பயன்படுத்தினவர் இன்றைக்கு உங்க கிராமத்திற்கே மறுபடியும் கொண்டு வந்து தெய்வம் நன்மைக்கு ஏதுவாக பேச இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இது தேவ திட்டம். இது யதார்த்தமாய் நடந்ததல்ல, இது யதார்த்தமாய் நடந்ததல்ல. ஆண்டவருடைய நன்மை, அந்த இரத்தம் நன்மையை குறித்து பேசும் பொழுது இந்த ஊர்ல சோ 6 இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு திட்டத்தை வைத்து இன்றைக்கு அவர்கள் மூலமாக தெய்வத்தினிடத்துல பேசி அந்த இரத்தம் இன்றைக்கு ஒரு பெரிய நன்மையை உங்கள் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையை பரிந்து பேசின ரத்தம். ஆண்டவர் சொன்னார், என் சுய ரத்தத்தினால சம்பாதித்தது, அதுல எந்த விதமான தீங்கு வந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. வலது கரத்தை உயர்த்துங்களா. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலா உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலா உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. கண்ணாடி வலையில
அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. சொல்லுங்க சொல்லுங்க. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஜோர ஏசப்பாக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்க பார்க்கலாம். எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இந்த ரத்தம் நன்மையை தான் பேசுது. இன்னொரு நேரம் நல்லா கைத்தட்டிருங்க பார்க்கலாம். இந்த அம்மா பண்ணின சேட்டைக்கு ஏகப்பட்ட தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா சொல்லுது, கோயிலில் வந்து என் மார்க்க காமியுங்குது. அப்போ பிதாவாகிய தேவன் பார்க்காரு, போட்டு தள்ளிட்டாங்கார். அப்போ இவர் இடையில கடந்து சொல்லுதாரு, வேண்டாம், அந்த மார்க்கை நான் கொஞ்சம் காமிச்சிருதேன், ஏன்னா நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நன்மை நடக்கட்டும், பரிந்து பேசுதேன்னு சொன்னதுனால தான் அந்த நம்பர் அப்படி வெளியில் வந்தது. உங்களுக்கு புரிஞ்சா கைத்தட்டி இருப்பியே. ஐயா, பாம்பு கடிச்சு கடந்து கோயிலில் போட்டு அப்படிலாம் நான் அந்த வீடியோ பார்த்தேன். சரியா? அப்படி கடந்த ஆளுக்கு சாலி முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே பாம்பு கடிச்ச பிறகு வரவா பெரிய சாபம், பெரிய விஷம் அப்படின்னு. இங்கே ஏற்கனவே நிறைய பாம்பாக இருந்துதான். ஏசு ரத்தம் ஜெயம் இருக்கட்டும். அப்போ ஏகப்பட்டது கடந்திருக்குது. அதில் ஒன்று போட்டு தள்ளி கடைசியில் பார்த்தா மண்டையை போடுறதுக்கு அங்கே கோயிலில் கொண்டு போட்ட மாதிரி கடந்ததுக்கு அன்னைக்கு ஏசு தோத்திரம் அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? அவர் சொன்னார், நீர் மறுபடியும் எப்படியாவது ஜீவனை கொடுத்துரும். என் சுய ரத்தத்தினால நான் இந்த உலகத்தில் சம்பாதிச்சிருக்கிறேன். ஒரு நன்மையை செஞ்சிருங்க, ஒரு நன்மையை செஞ்சிருங்க. நீங்கள் ஜீவனை கொடுத்தா 2026 நவம்பர் மாசத்துல இந்த இடத்துல தேவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்து அநேகர் ஜீவன் பெற இந்த கண்ணாடி வளையல அநேகர் ஜீவன் பெற இது பயன்படும். நன்மையை பேசுற, நன்மைக்காக பேசுற, நன்மை நடப்பதாக அன்னைக்கு பேசினது அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. சொல்லுங்களா கையை உயர்த்தி. அன்று முதல் இன்று, ஓ glory to God, ஆதரித்த தெய்வமல்லோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று உம்மை என்று யாரும் இல்லை. ஏம்மா என்ன கவனிக்கம்மா. ஒரு நேரம் நான் ஒரு மனுஷனா சொல்லுதேன், ஒரு நேரம் நான் உனக்கு நன்மை செய்யலாம். ஒரு நேரம் நான் நன்மை செய்வேன், அடுத்த நேரம் எனக்கு மனசு அப்படி வராது. மறுபடி நீ ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டேன்னா நான் தீமை செஞ்சிருவேன். மனுஷனை சொன்னேன். நன்மை எப்போது செய்கிற எண்ணம் எனக்கு வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் நன்மையவே பரிந்து பேசுகிறார். என் சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அம்மா, நம்ம செஞ்ச நல்ல காரியத்தினால நம்ம வாழ்க்கையில் நன்மை கிடைக்கலம்மா. நம்ம அறிவினால செஞ்சதுனால நன்மை கிடைக்கலப்பா. எப்பா, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி நான் 4 பேருக்கு செஞ்சதுனால என் குடும்பத்துக்கு நன்மை வந்து சேரலையா. நான் தானம் தர்ம பண்ணினதுனால என் குடும்பத்தில் நன்மை வந்து சேரலையா. எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்த சிந்தினதுனால அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் நன்மையவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அந்த நன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தேவான் பாருங்களா,
முழங்கால் போட்டு நின்று கல்லை கொண்டு எரியுதாங்க. ஏசு எப்படி இருந்தாரோ நன்மை செய்கிற மாதிரி அவருக்குன்னு ஊழிய செஞ்சவருக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னிங்கப்பா. அவர் அதை தானே சொன்னார். அந்த ரத்த நன்மை பேசுனதில்ல, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனமும் அவருடைய சமூகத்தில் இந்த ஜனத்துக்காக நன்மையை தான் பேசும். அதற்காக தான் இந்த குடும்பமும் இவங்களுடைய எல்லா காரியமும் தெய்வத்திடத்துல நன்மையை பேசி கொண்டு இருக்கிறது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த வீடு வீடாக வந்தோம், உங்களை பார்த்தோம், உங்களை விசாரித்தோம். ஆண்டவர் பாருங்க தோத்திரம் நன்மையை பேச வச்சிருக்கிறார். பாவத்திலேயே சாபத்திலேயே கட்டிலேயே கிடக்கிறாங்கப்பா. நீ விண்ணப்பம் பண்ணு, நீ விண்ணப்பம் பண்ணு. இந்த இடத்துல வரட்டும்ப்பா, இந்த இடத்துல வரட்டும். நான் ரத்தம், என் ரத்தம் பரிந்து பேசின மாதிரி இன்னைக்கு இவங்க குடும்பமாக வந்து அந்த ரத்தம் பரிந்து பேசுதே. என்னை போலவே இவங்க மாறி இருக்கிறாங்களே, இந்த மாற்றத்தில் வந்திருக்கிறாங்களே. நான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்வேன், நன்மை செய்வேன். தேவ சமூகத்தில் இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள்ள வந்த உனக்கு நன்மை நடக்குது. கை தட்டுவியா? கை தட்டுவியா? நன்மை. நீ யாருன்னு தெரியாது, உன் குடும்பம் என்னன்னு தெரியாது, ஓ வம்ச வரலாறு ஆண்டவர் பார்க்கல. நீ படிச்ச ஆளா, நீ படிக்காத ஆளா, நீ யாரா இருந்தாலும் சரிதான், உனக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசுது. நன்மை வருது, நன்மை வருது. இந்த பலிபீடத்தில் இருந்து, இந்த கூடாரத்தில் இருந்து ஏராளமான ஊழியர்கள் எழும்புவாங்க, மேய்ப்பர்கள் எழும்புவாங்க, தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கர்த்தருக்கான சுவிசேஷகர்கள் எழும்புவாங்க. சிறுவர் ஊழியம் செய்ய சிலரை கர்த்தர் எழுப்புவா, வாலிபர்களை எழுப்புவா, பெரியவர்களை எழுப்புவா. எழுப்புதல் காலத்தில் பயன்படுத்த இத்தனை கோயில இருந்தாலும் உங்களுக்காக நன்மையை பேசுகிற அந்த இரத்தம் நன்மையை கொண்டு வருகிறது. எங்க அப்பா ஒரு இந்து சாமியாடி, ஸ்ரீவெளிப்பரி சொடலமாட சாமியாடினவர். அவருடைய பையன் இந்த இடத்துல இங்கே வந்து நிற்கணும்னு சொன்னால் அந்த ரத்தம் அங்கே பரிந்து பேசிக்கிட்டே இருந்தது. இந்த சாமியாடியுடைய பையன் பெருமாள், அவருடைய பையன் சுரேஷ், அவன் எனக்கு ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லி அன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு வந்து நிற்கிறேன். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. இந்த அருளண்ணா வந்தாங்கல்ல, அவங்க இளம் ஊழியர் முகாமில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உனக்குன்னு சில ஊழியங்களை ஆண்டவர் பிரித்து தருகிறார், சில புதிய ஊழியங்களை ஆண்டவர் தருகிறார்னு தீர்க்க தரிசனமாக பேசினார். நான் என்ன ஊழியமாக இருக்கும்? சிறுவர் ஊழியம் செய்தோம், சபை ஊழியம் செய்தோம், இப்போ மிஷினரி பிரயாணமாக போயிட்டு வரோம், டிவியில் அங்கங்கடி என்னத்தையோ ஒன்று ரெண்டு போயிட்டு செய்தி கொடுத்துக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்தால என்ன ஊழியம் அப்படின்னு பார்த்தா, எங்கள் ஊர் அந்த சேர்மாதை பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பட்டங்காடுன்னு ஒரு கிராமம். அதில் பார்த்தீங்கன்னா ஆலயமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு சபை வீடுன்னு கட்டி இன்னைக்கு ஆராதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை சொல்லலைன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அப்போது மனசுக்குள்ளே அந்த கட்டுறதுக்கு பல பிரச்சனைகள் வந்ததுனால மனசில் ஒரு ஆசை வந்தது. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மண்டையை போடுறதுக்குள்ள, நான் சாகிறதுக்குள்ள ஒரு 100 சபையை கட்டி எழுப்பணும், இடம் வாங்கி கொடுக்கணும், போர் போடணும், A to Z எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து ஒரு அடிக்கல் கூட அங்கே சுரேசன் வந்துடக்கூடாது. தெய்வம் இயேசு தான் மகிமைப்படணும். 100 சபையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் பாருங்க. அவர் பார்த்தாரு. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த கண்ணாடி வேலையில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணேன், நீங்கள் தான் வரணுன்ட்டு. நான் 100 சபையை கட்டுவேன்னு தானே சொன்னேன், ஆனால் பிரதிஷ்டை பண்ண எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரதிஷ்டையில் செய்தி கொடுக்கறதுக்கு போக முடியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டல்ல, அது நடக்கும். அது நடக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் உனக்கு காண்பிக்கிறேன். ஒரு சபை இருக்குது, இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே என் மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார், என் நன்மையை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். உனக்கு நன்மை நடக்குமா? நீ எதிர்பார்க்காத ஒரு நன்மை,
நீ எதிர்பார்த்த நன்மை அல்ல, நீ எதிர்பார்க்காத நன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானதாக, சமாதானத்துக்காக ஏதுவானதாக. எத்தனையோ நன்மை செஞ்சிருக்காரு. சாமியாடியுடைய பையன், சொல்ல நேரம் இல்லை, அடுத்த வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். எங்கள் அப்பா சாக கிடந்தார். திடீர்னு நடக்க முடியாமல் ஒரு மாதிரி ஆயிட்டார். சைக்கிள் மிதிச்சவர். ஒரு நாள் ராத்திரி அவர் மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரிலாம் ஆயிட்டார். எங்கள் அண்ணன் நல்ல தண்ணி வண்டி, எங்கள் பாஸ்டர் வீட்டில் நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து போயிட்டேன். காலையில் ஜெபத்துக்கு போகணுன்னு. நைட்டு போல் எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து எங்கள் பாஸ்டர் வீட்டில் வந்துட்டு, சுரேஷ் அப்பா ஜாவ கிடக்கார் வாட அப்படின்னு போயிட்டான். நான் படாருன்னு எங்கள் பாஸ்டர் என்னை எழுப்பினார். எந்திரிச்சு வீட்டுக்கு சைக்கிளில் போகிறேன். எங்கள் அப்பா மட்டும்தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார். ஐயோ கால் வலிக்குதே, வேதனையா இருக்குதே. இந்த சத்தம் கம்மி, பக்கத்தில் இருந்து யாராவது வந்துடலாம். சத்தத்தை கேட்டு ஒருத்தர் கூட வரல. சைக்கிளை விட்டுட்டு எங்கள் அப்பா போய் பார்த்தேன். எங்கள் அப்பா மூச்சு இழுத்துக்கிட்டு இப்படியே இருக்கார். அப்போ எங்கள் அப்பா கால் என்னப்பா செய்துன்னே, கால் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது, விண்ணு தெரிக்குது. காலில் அப்படியே தடவி கொடுத்துட்டு ஏசு ரத்தம் செய்யணும்னு சொல்லி அப்படி எனக்கு தெரிஞ்சதை சோம் பண்ணிட்டு என் படுக்கையில் போய் படுக்கணும்னு பாய் விரித்து அங்கே படுக்கணும்னு போகிறேன். தலைகாணியில் தலையை வைக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா பக்கத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. என்னை விட்டு போயிட்டீங்களையா? இந்த சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தேன். எங்கள் அப்பா கடைசி மூச்சு இப்படி தான் நின்றுக்கிட்டு. அந்த மூச்சு போயிட்டு தான் டாக்டரை கூப்பிடலான்ட்டு இப்படி ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கலான்னு பார்க்க, அதுக்குள்ளே உயிர் போயிடும். எங்கள் அப்பா என் கையை பிடிச்சார். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏசப்பாவை நம்புங்கண்ணே. இல்லை என் சாமியே எல்லாம் போயிட்டு, நான் ஆடை வெட்டுறதை ரத்தம் குடிக்கிறதெல்லாம் பார்த்தல. 3 மனுஷங்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல, வாழை இலையை தருவாங்க. இந்த இடத்துல வச்சு இப்படி அந்த இடத்துல மனுஷனுடைய கையில் அப்படி அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே கொடுப்பாங்க. எங்கள் அப்பா குடித்ததெல்லாம் பார்த்துருக்கேன், சாமின்னு பார்த்துருக்குறேன். கோயில் கோடையில் அப்படி காத்தப்புறம் பக்கத்தில், காத்தப்புறம் தான் அதில் எங்கள் அப்பா பேரெலாம் அதில் நன்கொடை கொடுத்ததுலாம் எழுதியிருக்கும். அப்போது எங்கள் அப்பா சொன்னார், நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு போய் எல்லாம் தெரியும்ல, எல்லாம் கைவிட்டுல, எல்லாம் கைவிட்டு. மனுஷன் சிந்துற ரத்தத்தில் சாபம் தான்ப்பா வரும். ஆனால் அந்த சாபம் நீங்குவதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம், ஒரு நன்மையை கொண்டு வர பேசிக்கிட்டு இருக்குது. அது இயேசுன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா எல்லா சாமியும் சேர்த்துட்டு போன்ட்டார். நான் எங்கள் அப்பாவுடைய நெஞ்சில் கை வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்காக நன்மை செய்கிற அந்த ரத்தம் அப்பா இல்லாத அனாதை பிள்ளையா நான் மாறிடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு உயிரை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ரத்தம் சாமியாடின்னு பார்க்காம பிதாவாகிய தேவனிடத்துல ஜீவனை கொடுங்கன்னு நன்மைக்கு பரிந்து பேசுற உடனே எங்க அப்பா என் கையை பிடிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த, ஒரு ஒளி வந்தது என் மேல பட்டது, இப்ப நான் நல்ல மூச்சு விடுதே. கூப்பிட்டா அந்த ரத்த நன்மையை பரிந்து பேசினது. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதல் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. கையை உயர்த்தி சொல்லுங்க, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொந்தம் என்று உம்மை விட யாரும் இல்லை. எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு நன்மைக்காக யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவா?
எப்போது நன்மை செய்வர் இருக்கிறாரா? ஐயா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துக்கு வாயா, குடும்பமா வாயா. இந்த இடத்துல உனக்காக ஜெபம் பண்ணும் போது உன் குடும்பத்துக்கான நன்மைகள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுதார். இன்னைக்கு நன்மையை தந்துடுவார், இன்னைக்கு நன்மையை தந்துடுவார். கையை வயத்துங்களா, நீ என்ன கையை வயத்துங்க, கை நீ என்ன நன்மை கேட்டன்னு தெரியல, ஆனால் அந்த ரத்தம் உனக்கு நன்மை பேசுது, நன்மையை பேசுதுமா. தம்பி உனக்கா பேசுதுப்பா. தம்பி, நீ செஞ்ச பாவத்தில் நீ நினைக்கிற நான் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாயிட்டேன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ளே வந்து நான் எவ்வளோ பின்மாற்றமாக போயிட்டேன் தெரியுமா? ஆண்டவர் என்னைய பார்த்தா என்னைய பார்க்க கூட மாட்டார், எனக்கா நன்மை செய்கிறாரு அப்படின்னு நீ கேட்குறல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் பரிந்து பேசுதே உனக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நீ மலைக்கு ஏறின உடனே நன்மைன்னு சொன்னார்ல, உண்டுன்னார்ல. இந்த கூடாரத்துக்குள்ளே வந்த உனக்கு இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மை. உன் வீட்டில் நீ காலை குத்துவ பார்த்தியா, காலை மிதிப்ப பார்த்தியா, அந்த நன்மை உள்ள வரும், அந்த நன்மை உள்ள வரும். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? உன் வீட்டில் நீ காலை குத்துவல்ல, உன் வாசப்படியில் காலை மிதிப்பல்ல, அந்த நன்மை, அந்த நன்மை அது பெரிய நன்மை. எனக்கு நிறைய காரியம் பேசுறதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக உங்களை என்னையும் பிள்ளையா நம்மளை அழைச்சிருக்கிறார். கைதட்டி தேவனுடைய புத்திரர், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. உனக்குன்னு நன்மை செய்ய யாரும் வரலையா? உனக்கு நன்மை செய்வனு யாராவது குடும்பமாக வந்து நின்னாங்களா? உன் கடன் பிரச்சனை எப்படி இருக்குது, நீ நிறைய கஷ்டப்படுத, உனக்கு ஒரு நன்மை செய்ய நான் வாரேன்னு யாராவது முன்னாடி வந்தாங்களாயா? உனக்கு நன்மை பேச ஒரு ரத்தம் இருக்குதுயா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அடுத்த வார்த்தையை உனக்கு சொல்லட்டா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கைதட்டு. இன்னையிலிருந்து தொடருது, இன்னையிலிருந்து தொடருது, இன்னும் உன்னை விடாது. வாக்கு தத்துவம் உன்னை தொடரும், தரிசனம் உன்னை தொடரும், அவர் சொன்ன வார்த்தை உன்னை தொடரும். இனிமே நன்மை தொடரும், நன்மை தொடரும். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? உன் வாழ்க்கையில இனிமே நன்மை தொடரும், இனிமே ஸ்டாப் ஆகாது, ஸ்டாப் ஆகாது, அது தொடரும். தீர்க்கமா வருது. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் அது உன்னை தொடரும். அது ஒன்று தொடரும். எதெல்லாமோ நீ தொடர்னது இல்லை. பேய் பிசாசு தொடர்னது, அடுத்தவன் செய்வனை வைக்கான், அதை செஞ்சான் இதை செஞ்சான் அப்படின்லாம் நினச்சல்ல. அதெல்லாம் அவருடைய ரத்தம் நிர்மூலமாக்கிட்டு நன்மையை தந்தவர் நன்மை செய்ய இப்போ தொடருதார். தொடருதாரு. ஓ சந்ததி பெருகுது, ஓ சந்ததி பெருகுது. நன்மை செய்து பெருக பண்ணுவேன், நன்மை செய்து பெருக பண்ணுவேன். அவர் நன்மை செஞ்சா தேசத்துக்கு தெரியாத மாதிரி செய்வாரு. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டு. தேசம் அறியும், தேசம் அறியும், தேசம் அறியக்கூடிய ஒரு நன்மை, தேசம் அறியக்கூடிய ஒரு நன்மை. நான் முடிக்கிறேன். நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. பைபிளில் கல்யாணத்தில் ஆரம்பிச்சது. ஆதாம் ஏவா கல்யாணத்தில் ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருந்த பிறகு முதல் அற்புதம் கல்யாண வீட்டில் செஞ்சார். சொல்ல நேரம் இல்லை, அடுத்த வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன கல்யாணம், அங்கே போய் சேர்த்துருவார். எவ்வளவு பெரிய நன்மை தொடருது. நன்மை தொடருதுமா. உன் குடும்பத்தில் நன்மை தொடருதியா? குடும்பத்தில் நன்மை தொடருது, தொடருது. ஸ்டாப் இல்லை, ஸ்டாப் பண்ண முடியாது. பின்னாடி இருக்கிறவங்க ஐயா நீ கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோ. இனிமே ஸ்டாப் இல்லை,
இனிமே நன்மை தொடருது. நன்மை தொடருது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருது. அந்த ரத்தம் தொடர்ந்து பேசுது. உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக பேசிக்கொண்டே இருக்குது. இந்த இடத்துல ஊழியம் நடக்கும் பொழுதெல்லாம் அது பேசிக்கொண்டே இருக்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் தான் அவருடைய ஆலயம். என்னை கட்டுவார். என்னை கட்டி எழுப்புவார். நன்மை என்னை தொடர்ந்துக்கிட்டே வரும். ஆலயம்னா நான் தான் ஆலயம். எனக்குள்ள அவரு. அவருடைய நன்மை என்னுடைய நன்மை. அவருடைய நன்மை என்னை தொடருது. இந்த ஊழியம் இதோட நிற்கிறது இல்லைன்னா தொடருகிறது. தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்ல முடிகிறார். நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கோ டைரியில். கர்த்தர் என்ற தெளிவாக சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உனக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருதேன். கவனி. கடைசி லைன் பேச நேரம் இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. அவ்வளவுதான். கை தட்டிக்கோ, ரிசீவ் பண்ணிக்கோ. எந்த வல்லையும் உன்னை மேற்கொள்ள, எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. அதுக்கு சாட்சி இவங்க. சாமியாடி இருந்தவங்கள எந்த வல்லமையும் தொடலை இன்னைக்கு. ஆனா நன்மை தொடருது. இந்த ஐயாவுக்கு நன்மை தொடருது. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை தொடருது. அவங்க சந்ததிகள்ல நன்மை தொடருது. நன்மை வெளிப்படுது. எத்தனை பேர் சந்தோஷப்படுதுங்க? என் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த என் சபை. நீ சம்பாத்தியம் பண்ணதுக்கு எவ்வளவு உரிமை கொண்டாடுவ? உங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது, கவனிங்க, உங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது உங்க அம்மா அப்பா சம்பளம், அதாவது சம்பாத்தியம் பண்ணி உனக்கு எல்லாம் தந்து நடத்துனாங்க. ஆனால் நீ படித்து முடித்து உன்னை படிக்க வச்சாங்க. நீ ஒரு வேலைக்கு சேர்ந்துட்ட. இப்போ உன் கையில் சம்பளம் வருது. உங்கள் அம்மா கையில் கொடுத்த, அதிலிருந்து கொஞ்சம் காசு தந்தாங்க. அந்த காசில், நீ சம்பாத்தியம் பண்ண காசில் ஒரு பொருள் வாங்கினா அதை எந்த அளவுக்கு பயங்கரமாக பாதுகாத்து நல்லா வச்சிருப்ப. அவர் சம்பாதிச்சதை ஒன்று கூட இழக்க மாட்டார். கண்ணாடி விலையே அவர் உனக்கு நன்மை செய்கிறாரு. அதை நன்மை செய்ய தான் ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வந்தாரு. யாரோ ஒருவர் அல்ல, உங்க கிராமத்தில் வாழ்ந்த ஒரு நபர். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார். உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார். அது மட்டும் நான் சொல்லுதேன். உங்களோட ஒரு வார்த்தை 18 சங்கீதம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். வார்த்தையை சொல்ல சொன்னார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நான் எங்க அப்பாவுக்காக உயிரை கேட்டா அந்த ரத்தம் சாமியாடிக்கு எவ்வளவு சாபம். அத்தனையும் மறந்து நன்மை செய்யுங்கன்னு பேசி எங்க குடும்பத்தை வாழ வச்சவர் உங்க குடும்பத்தையும் வாழ வைக்க போறார். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லட்டா? எங்கள் ஊரில் கோயில் கூட வந்தது. எங்கள் ஊரில் அடுத்த வருஷத்தில் கோயில் கூட வந்தது. எங்கள் அப்பா இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டார். அது பெரிய அற்புதம். ஆப்ரேஷன் பண்ணல, ஏசு அற்புதமாக நடக்க வச்சார். உயிரை தந்துட்டார், அடுத்தால நடக்க வச்சார். அடுத்தால வாய்ப்பு இருந்தால் நான் சொல்லுதேன். இப்போ கோயில் கூட அங்கே ஆரம்பிச்சாச்சு. இப்போ சாயந்தரம் போல் எங்கள் பாசம்மா வீட்டுக்கு விசிட் பண்ண வரும்போது அந்த குடும்பத்தில் வந்து ஜோமன் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சின்ன ஜோமன்ட்டு போயிட்டாங்க. இப்போ நைட் நேரம் அது எங்கள் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிடுது. பெருமாள் வா போ கோயிலுடைக்கு போக முடியா? வா. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நான் வரல, நீ வீட்டுக்குள்ளே வா. மற்ற நாள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து தானே கூப்பிட்டு போனேன், இப்போ வீட்டுக்குள்ளே வா. அப்போ அது சொன்னது, உன் வீட்டை சுற்றி ஒரு 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 அக்கினி எரியுது, பார்த்துக்க, ஒரு தீ எரியுது, என்னால் வர முடியலை. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது.
பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. எங்க அப்பா சொன்னாரு, உன்னைய காட்டிலும் ஒரு சக்தி மிகுந்த ஒரு தெய்வம் இருக்காருன்னா, எனக்காக பரிந்து பேசி எனக்கு நன்மை செஞ்சாருன்னா, அந்த நன்மை என்ன தொடரட்டும். தொடரட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய வசனம் ஆண்டவர் பேச வச்சார். ஆனா இது போதும். ராஜ்யத்தின் புத்திரரா வாழுங்க. ராஜ்யத்தின் புத்திரரா வாழுங்க. அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா நிறைய காரியத்தில் இதில் உள்ளது கண்டினியூ பண்ண கிருபை தருவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புவீங்களா? நீ இன்னைக்கு சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மட்டும் போறதில்ல. நீ சாப்பிட்டுட்டு மட்டும் போறதில்லை. இந்த ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக்க போறார். இந்த ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக்க போகிறார். நன்மை எனக்கு வேணும்னு சொல்றவங்க 2 கையை தூக்கு பாப்பா. தம்பி தங்கச்சி தூக்கு. உனக்கு சாப்பாடு இருக்குது, உனக்கு தேவையானது திருப்தியாக சாப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல தருவான், சரீரத்துக்கு தேவையான சில நன்மை. கை தூக்கு. ஊழியக்காரர் அப்படி சொன்னார்ல, சில சாப கட்டு உடையினார்ல, 2 கையை தூக்கு. வெக்கப்படாத. ஒரு சாமியாருடைய பையன் அன்னைக்கு நிறுத்தினார்னா கையை தூக்கு. கையை தூக்கு. அந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசுது. என் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த என் சபை நான் எப்படி விடுவேன்? நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி மறப்பேன்? கையை உயர்த்தின எல்லாத்துக்கும் நன்மையை பேசுறார். நன்மையை பேசுறார். நன்மையை பேசுறார். நன்மையை பேசுறாருமா. நீ என்ன காரியத்தில் கேட்டிய உனக்கு நன்மை. நன்மை நன்மை நன்மை. அது தேசத்துக்கு தெரியக்கூடிய அளவில் அந்த நன்மை. அது தேசத்தில் தெரியக்கூடிய அளவில் நன்மை. தேசத்தில் தெரியக்கூடிய அளவில் அந்த நன்மை வெளிப்படுது. அது ஒன்று தொடருது. அது ஒன்று தொடருது. மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வீட்டில் நீ கால் மிதிச்ச உடனே சில அந்தகாரத்தில் வல்லமுடைய கிரியைகள், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. சபையே உன்னை மேற்கொள்ளாது. உன்னை மேற்கொள்ளாது. உன்னை மேற்கொள்ளாது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க எழுந்தருளதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல பாஸ்டர் பேசிட்டு இருக்கும் பொழுதே, நன்மையானவர்களை பேசும் ரத்தம் சொல்லும் பொழுதே, ஆண்டவர் ஆலயத்தின் நடுவில் எழுந்தருள நான் பார்த்தேன் என் கண்களினால. நல்லா கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ டாடி. இந்த சாயங்கால வேளையில இன்னைக்கு எங்க கூட நீங்க சங்கமமானதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துகிறோம். நன்மையானவர்களை பேசும் ரத்தம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் நடந்து வந்ததை எங்க கண்கள் காண செய்தீரே ஆண்டவரே. நீங்க எங்க நடுவுல உலாவிக் கொண்டு இருக்கிறீங்கப்பா. நன்மை செய்கிறவராக, பரிந்து பேசுகிறவராக அப்பா, ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறவராக உலாவிக் கொண்டு இருக்கிறீங்களே. இந்த முதல் நாளிலே ஒரு பலத்த வல்லமை எங்க நடுவுல வெளிப்படுகிறதுக்காக நன்றி பிதாவே. நன்றி ராஜா. தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இந்த ராத்திரி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க சொன்ன எந்த வார்த்தையும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி ஜெபம் வரைக்கும் சொன்ன ஒரு வார்த்தையும் இது கர்த்தருடைய சுத்த சொற்கள். நான் இந்த சைடில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கண்களை திறந்து தெளிவாய் காண்பித்தார். செய்தி வேளையில கர்த்தர் எழுந்தருளி அப்படியே இதை நோக்கி நடந்து வந்ததை நான் பார்க்க முடிந்தது. என் தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர். அவர் மரித்த கிறிஸ்து அல்ல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவா. இந்த ஆலயத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காக நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, அவர் God is a God of resurrection. உயிர் தெழுந்த தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவரா உயிர் தெழுந்து வந்திருக்கிறதற்காக நன்றி பிதாவே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக காணிக்கையாய் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.